வணக்கம். ஜோராஸ் வரதராஜன். இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு யோகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம், பார்ட் 3. ஏற்கனவே 2 பார்ட் போட்டிருக்கோம், 20 யோகங்கள் போட்டிருக்கோம். இப்போ 21 to 30 மூன்றாவது பார்ட். உங்களுக்கு இந்த யோகங்களில் ஏதேனும் இருக்கிறதா என்று பார்த்து தெளிவடைந்து கொள்ளுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் பதிவுள்ள வரிசையாக வரும். பார்த்து பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிப்பார்கள். 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 year டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 year டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனடையலாம். வாங்க தலைப்புக்குள்ள போகலாம். யோகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். 21, அதாவது வல்லகி யோகம். ராகு கேது நீங்களாக மற்ற 7 கிரகங்களும் ஏதாவது 7 ராசிகளில் சஞ்சரித்து இருந்தால் அது வல்லகி யோகம். சுகபோகத்தை அனுபவிப்பவர்கள், சங்கீத தொழில் மூலம் பெருமை அடைபவர்கள், நாடக தொழில் மூலம் நன்மை அடைபவர்கள். ரஜ் யோகம். ரஜ் யோகம் ராகு கேது நீங்களாக மற்ற 7 கிரகங்களும் மேஷம், கடகம், துலாம், மகரம் ஆகிய சர ராசிகளில் இருந்தால் அது ரஜ் யோகம். பேராசை மிக்கவர்கள், பொருள் ஈட்டுவதில் வல்லவர்கள், வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவார்கள். அடுத்து பாச யோகம். ராகு கேது நீங்களாக மற்ற 7 கிரகங்களும் ஏதேனும் 5 ராசிகளில் இருந்தால் அது பாச யோகம். நீதி நெறியை மதிப்பவராகவும், நேர்மையான தொழிலில் ஈடுபட்டு வாழ்க்கை நடத்துபவராகவும், செல்வம் செல்வாக்கு உடையவர்களாகவும், செல்வம் சேர்ப்பதில் குறியாக இருப்பவர்களாகவும் இருப்பார்கள். தாமினி யோகம். ராகு கேது நீங்களாக மற்ற 7 கிரகங்களும் ஏதேனும் 6 ராசிகளில் இருந்தால் அது தாமினி யோகம். அறிவு ஆற்றல் மிக்கவர்கள், பகைவர்களை தன் வசப்படுத்துபவர்கள், நற்பண்பு உடையவர்கள், தான தர்மம் செய்பவர்கள், ஜீவ காருண்யம் உடையவர்கள். 25, கேதார யோகம். ராகு கேது நீங்களாக மற்ற 7 கிரகங்களும் 4 ராசிகளில் இருந்தால் அது கேதார யோகம். நாற்கால் ஜீவன்களாலும் விவசாயத்தாலும் நன்மை பெறுவார்கள். வாகனம், பூமி சம்பந்தப்பட்ட வகையில் ஜீவனம் நடத்துவார்கள். 26, சூல யோகம். ராகு கேது நீங்களாக மற்ற 7 கிரகங்களும் ஏதேனும் 3 ராசிகளில் இருந்தால் அது சூல யோகம் ஆகும். வெட்டு குத்து என்று அராஜகத்தில் அல்லல்படுவார், விபத்து போன்றவற்றால் துன்பப்படுவார். 27, யுக யோகம். ராகு கேது நீங்களாக மற்ற 7 கிரகங்களும் 2 ராசிகளில் இருந்தால் அது யுக யோகம் ஆகும். சமுதாய நெறிகளை எதிர்ப்பவர்கள், நல்லோரை வெறுப்பவர்கள், சிறுமை பெற்று சீரழிபவர்கள். அடுத்து கோள யோகம். ராகு கேது நீங்களாக மற்ற 7 கிரகங்களும் ஏதேனும் ஒரே ராசியில் அமர்ந்திருந்தால் அது கோள யோகம். தீயவன் என்று தூற்றப்படுபவர்கள், சமுதாயத்தில் ஒதுக்கப்படுபவர்கள், ஏழ்மையாலும் இன்னல்களாலும் துன்பப்படுபவர்கள். கால சர்ப்ப யோகம். ராகு கேது பிடியில் எல்லா கிரகங்களும் அடைபட்டு ராகு கேதுக்களை குரு பார்த்தால் இந்த கால சர்ப்ப யோகம் உண்டாகும். 32 வரை யோக பலன் இல்லை. 32 வயதுக்கு மேல் படிப்படியாக உயர்வு உண்டாகிறது. திருமணம் தாமதப்படுகிறது. நல்ல தொழில் வருவாய் இல்லாமல் கஷ்டப்படுவார்கள். கணவன் மனைவி உறவில் மனக்கசப்பு உண்டாகிறது. இவர்களுக்கு திடீரென்று யோகம் உண்டாகும். விபரீத ராஜயோகம். 6, 8, 12 அதிபதிகள் ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி அமர்ந்து இருந்தால், அதாவது 6ஆம் அதிபதி 8இல், 8ஆம் அதிபதி 12இல், 12ஆம் அதிபதி 6இல், இந்த மாதிரியாக மாறி மாறி அமர்ந்திருந்தால் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. சாதாரண நிலையில் வாழ்ந்து வரும் ஒருவர் திடீரென உயர்ந்த அந்தஸ்து உடையவராக ஆவார். விபரீத ராஜயோகத்தால் தங்கள் ஜாதகங்களில், தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகங்களில் இந்த யோகங்களில் ஏதேனும் யோகங்கள் இருந்தால் அதனை பார்த்து தெளிவடைந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி முயற்சி உழைப்பை கொடுத்து அந்த யோகத்தை பெற்று ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.